சார் சாரி சார். கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் சார். ஹலோ. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கங்க. கொஞ்சம் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் வந்துச்சுங்க, அதான் பேச முடியல. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐயா சாரிங்க கொஞ்சம். ஐயா கண்டினியூ பண்ணாங்களா? ஐயா மாலை வணக்கங்க ஐயா. அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐயா கேக்குதுங்களா? வணக்கம் ஐயா. சரிங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. நன்றிங்க. நம்ம இப்போ வந்து இந்த பாரம்பரிய அரிசியில முக்கியமா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு சாரி ஃபார் த டிலே, சம் கனெக்ஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு மொபைல்ல. பாரம்பரிய அரிசியில வந்து சிகிச்சை முறைகள்னு அஹ், ப- பல பல வருஷமா எனக்கு தெரிஞ்சு வந்து முன்னோர்கள் காலத்துல 100 வருடம் 500 வருடம் 1000 வருடம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ ஆயுர்வேதா, அந்த சுஷ்ருதா, இந்த மாதிரி நம்முடைய அந்த அஹ், பாரம்பரிய சிகிச்சை முறைகள்லயே நம்முடைய பாரம்பரிய அரிசியை பயன்படுத்துக்கான நிறைய எவிடன்சஸ் இருக்கு. அது ஒரு பக்கம் வந்து ஆய்வுகள் போயிட்டு இருக்கு, லிட்ரேச்சர் ரிவ்யூஸ் போயிட்டு இருக்கு. நம்முடைய பாரம்பரிய அரிசிகள்ல வந்து என்னென்ன மாதிரி விதமான பாரம்பரிய அரிசிகளை எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த தோல் வியாதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஹ், கருங்குருவை பாரம்பரிய அரிசியை பயன்படுத்தியிருக்காங்க. கருங்குருவை, அதாவது இந்த சிட்டுக்குருவி லேகியம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அந்த வரலாற்று சான்றுகள், முன்னோர்கள் பயன்படுத்தின, சித்தர்கள் பயன்படுத்தின விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. 60ஆம் குரலை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமா வந்து நம்ம இலப்பேம்பு சம்பாலை பயன்படுத்தியிருக்காங்க. சில அறுவை சிகிச்சைகள்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுத்தியிருக்காங்க. ஃபீவருக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜுரத்துக்கே பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க அரிசியை கொண்டு ஜுரத்தை சரி பண்ணியிருக்காங்க. இது போன்ற ஆய்வுகளை வந்து ஆய்வு தேடல்களோட இதை வந்து உங்ககிட்ட இந்த இதில் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராடரான ஒரு டிஸ்கஷன் தான் இந்த விஷயங்கள்லாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிகிச்சை முறைகளில் 8 ஃபுட், தலையிலேருந்து கால் வரைக்கும், பிறப்பு முதல் இறப்பு வரை. ஸோ அதாவது இது ஒரு ஒட்டுமொத்த பாரம்பரிய அரிசியோடைய பயன்பாடுகள், சிகிச்சை முறைகள் தான். சிகிச்சை முறைகள் என்றது வந்து இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, நவீன அறிவியல்ல வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்றோம், இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடுறோம், இந்த மெடிசன் போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் மாத்திரை மருந்தெல்லாம் கண்டுபிடிக்காத காலகட்டத்தில் நான் சொல்றேன், 1000 வருஷம் 2000 வருஷம் அந்த மாதிரி சித்தர்கள் காலகட்டத்தில் பாரம்பரிய அரிசிகளையே வச்சு வந்து ஒரு தனித்துவமான வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க. இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய சான்று, மிகப்பெரிய சான்று, மிகப்பெரிய வந்து ஒரு வரலாற்று ஆவணம் இதெல்லாம். ஒரு ஒரு அரிசியுமே வந்து துல்லியமா அந்த அரிசியை வந்து அதுக்கான இதை பயன்படுத்தியிருக்காங்கன்றது தான் விஷயம். இதுல வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து முடி கொட்டாம இருக்கு பார்த்தீங்களா, முடி கருகருன்னு முடி. இதுக்கே வந்து நம்மளுடைய கருப்பு கோணி பத்தி எவிடன்ஸ் கிடையாது, அந்த காலநமக்கு பத்தின எவிடன்ஸ். காலநமக்கு அரிசியை வந்து நல்லா பச்சரிசியை பால் எடுத்து அதை வந்து நல்லா வந்து அந்த பாலை வடிச்செடுத்து தலையில தடவும் போது அது வந்து ஒரு நேச்சுரல் டை மாதிரி. அதாவது இயற்கையா வந்து முடி வந்து அதாவது கருப்பா இருக்கும் பொழுதே நான் சொல்றேன், கருப்பா இருக்கும் தலையில சொறி சிறங்கு பொடுகளா இருக்கும்போது, முடி நரைக்காத காலகட்டத்துல அதை வந்து பயன்படுத்தும் போது முடி நரைக்காமலே இருந்திருக்கு. கருப்பாவே அந்த வந்து அது வந்து நேச்சுரல், என்ன சொல்லுவாங்கன்னா வந்து ஆர்கானிக் சால்வன்ஸ். ஆர்கானிக் சால்வன்ஸ்னா பிளான்ட் டை, பிளான்ட் பேஸ்டு டை. அதுவும் ஸ்டீராய்டல் டை, அது நார்மல் டை கிடையாது, ஸ்டீராய்டல் டை. பிளான்ட் பேஸ்டு டை வந்து அந்த அளவுக்கு நேச்சுரலாக அந்த முடியை வந்து கருப்பாக்கி இருந்திருக்கு. ஸோ அது மாதிரி இருந்தது. அது மாதிரி ஒரு விஷயம். தலையில இருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ், ஆஹ், இப்போ வந்து ஃபைலேரியாசிஸ், யானைக்கால் வியாதி வருது பார்த்தீங்கன்னா அது. அதுக்கப்புறம் வந்து ஆஹ், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆஹ், சில கால்களில் வந்து நாள்பட்ட புண்கள்லாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போத போதன் ஆகிட்டு ஒரு சில தள்ளி வைக்கிற வியாதிகள், இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, நம்ம லெப்ரசி அதெல்லாம் இப்பெல்லாம் ஒழிஞ்சு போச்சு இந்த காலகட்டத்தில். பட் அந்த காலகட்டத்தில் சொல்றேன். அதுக்கு வந்து பாரம்பரிய அரிசிகளை வந்து பத்து போட்டு அதை வந்து மாவை அரைச்சி அதை வந்து அப்ளை பண்ணி இதை வந்து அது ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் மாதிரி ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு அது காஞ்ச உடனே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கின், செயற்கையான ஒரு ஸ்கின் மாதிரி அது ஃபார்ம் ஆகிருக்கு.
சர்ஜரி பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணும்போதும் அந்த மாதிரி வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்கின் மாதிரி இதை வந்து எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா அதுவும் பண்ணலாம். ஸோ தலை முதல் கால் வரை இந்த விஷயம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை பார்த்தோம் இல்லைங்களா? பிறப்புனா நம்ம பார்த்துருக்கோம் அந்த பால்குட வாழை. அதில் வந்து ஈவன் வந்து ப்ரெக்னன்சிக்கு, லாக்டேஷனுக்கு, லாக்டேஷனுக்கு நல்ல பால் கொடுக்கறதுக்கு, அப்புறம் வந்து சுகப்பிரசவத்துக்குலாம் பார்த்துருக்கோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி கருவுறுதல்ல இருந்து கருவுறுதல்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும். இந்தியன் வைகரான்னு சொல்லக்கூடிய நம்முடைய கருங்குருவை என்ற பாரம்பரியம். ஸோ அப்பயே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வந்து இப்போ கருங்குருவை பாரம்பரிய அரிசி, அதுக்கப்புறம் வந்து பூங்கா, அதுக்கப்புறம் வந்து இது ரத்தசாலி, அப்புறம் வந்து டெலிவரி முடிஞ்சு நல்ல திருப்பியும் தாய்மார்களுக்கு அது மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்காகவே வந்து இதை சீக்வன்ஸாக பயன்படுத்துறதுக்கான ஆவணங்கள்லாம் நம்ம வந்து லிட்ரேச்சர்ஸில் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அது சம்மந்தமான விஷயங்களை இப்போ நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ரீசெண்ட் மேட்ரு. இந்த மாப்பிள்ளை சம்பாவில் இருக்கிற ஃபைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ் நம்ம பேசணும் இல்லையா? அது ஃபைட்டோகெமிக்கல் அப்படின்னு சொல்லும்போது பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் தான். பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் வந்து ஒரு உயிராற்றல் மூலக்கூறுகள் பாரம்பரியத்தில் இருக்கிறத பற்றி பேசணும். இதை தாண்டி வந்து சில பாரம்பரிய அரிசிகளோட தன்மைகள் வந்து அதை வந்து ஒரு ஒரு வியாதிக்கு பாரம்பரியத்துல பயன்படுத்திருக்காங்கன்றது அதாவது சயின்டிபிக்கா தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு கிடையாது. பட் ஆனா அதுல இருக்கிற அந்த மருத்துவ பயன்பாடுகள் வந்து அந்த மாதிரி இருந்திருக்கு. மருந்தே இல்லாத காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். மருந்தே இல்லாத பார்மாகாலஜி அப்படின்னு ஒன்று சப்ஜெக்ட் இல்லாத காலகட்டத்தில் ஊசி மாத்திரை மருந்து சிரப் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லாத காலகட்டம் இந்த விட்டமின்ஸ்லாம் என்னன்னு தெரியாத காலகட்டம் இதை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இயற்கைப்பூ சம்பாவில் வந்து இவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஃபீனால் கண்டென்ட் இவ்வளோ தெரிஞ்சிருக்கு காலம் நம்ம அதாவது அதே தான் சில பாரம்பரிய அரசியலை வந்து இது மாதிரி அந்த லோக்கல் அனஸ்தெட்டிக்ஸு அது வந்து லோக்கலில் வந்து பால் எடுத்து தடவி பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயமாகவும் இதுக்கு வந்து இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணாங்கன்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா கண்ணுக்கு தெரியப்படுது. இருந்தாலும் நம்ம வந்து இதை ஜஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். சிகிச்சை முறைகள் எப்படி இருந்துச்சு பாரம்பரியத்தில் அப்படின்னு மருந்தியல காலகட்டத்தில் இதுக்கு பாருங்க டீரைஸ் பர்ஃபீம் அன்னமழகி ரைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அன்னமழகி இப்பயும் அந்த அன்னமழகி அரிசி இருக்கு. அந்த அன்னமழகி அரிசியை வந்து ஒண்ணுமே இல்லை மாத்திரை பேராசிட்டமால் டேப்லெட்லாம் நமக்கு பேராசிட்டமால் டேப்லெட்டோ இல்லை அந்த டேப்லெட்டோ அதெல்லாம் எதுவுமே தேவைப்படல. அன்னமழகின்ற பாரம்பரிய அரிசி வந்து அதை வந்து கஞ்சி வச்சு அழகா வந்து 2 வேளைக்கு 3 வேளைக்கு கொடுக்க கொடுக்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அன்னமழைக்குன்னா சாதம் போட்டு நல்லா வெள்ளை பல இருக்கும் அது சாப்பிடலாம், அது சாம்பார் ரசம் ஊற்றி சாப்பிடலாம் அது மாதிரி அப்படி ஃபுட்டாக நினச்சிட்டு இருக்கோம். அது கிடையாது. அன்னமழைக்கு வந்து பாலிஷ் பண்ணக்கூடாது. அன்னமழைக்கு வந்து பச்சரிசி எடுக்கணும். பச்சரிசி எடுத்து அதை வந்து உமிழ்நீக்கிட்டு இந்த பச்சரிசியை வந்து அழகா வந்து ஒரு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து 3 வேளைக்கு வந்து அது அந்த சுட கஞ்சி அப்படியே அதுல வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் எதுவுமே போடக்கூடாது. வெறும் அன்னமழை ரைஸ். அது கியூர்ஸ் ஃபீவர். அது வந்து ஃபீவருக்கு வந்து லைக் எப்படின்னா பேராசிட்டமால் டேப்லெட் போட்டு தூரம் குறையுது இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆன்டிபயோட்டிக் எஃபெக்ட்ஸ் அதே மாதிரி. ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து அஹ், எப்படி சொல்றது அப்படின்னா எப்படி இப்படிலாம் வந்து ட்ரையல் பண்ணி பார்த்தாங்களா இல்லை எப்படி கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியாது. பட் ரைஸ் ஃபார் ஃபீவர் அன்னமழை அரிசி. அப்போ நம்ம வந்து நாள்பட்ட சாதாரணமாக ஜுரம் இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து மாத்திரை மருந்துக்கெல்லாம் போகாம ஒரு அன்னமழை அரிசி போட்டு சரியிடுமா அப்படின்னா அதுதான் முக்கியமான விஷயம். அங்கே பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் வேலை செய்யணும்னா நம்ம சொன்ன அந்த ட்ரெடிஷனல் ரைஸ் புரோட்டோக்காலுக்குள்ள மில்லட் எடுத்து பாடி செல்ஸை சென்சிடைஸ் பண்ணி அப்புறமா வந்து பாரம்பரிய அரிசிக்குள்ள வரணும். அது அப்போதான் இதெல்லாம் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம அது மாதிரி இருக்கும் உடம்புலாம் வந்து மாவு சாப்பிட்டு பழகிறதுனால பயோஆக்டிவ் எக்ஸ்போசரே கிடையாது செல்களுக்கு. அந்த காலத்துல இதெல்லாம் முழுக்க முழுக்க பாரம்பரிய அரிசி தான், முழுக்க முழுக்க தானியங்கள் தான். அதனால அந்த காலத்துல பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் நல்லா வச்சிருந்திருக்காங்க, பயன்படுத்திருக்காங்கன்றது தான் விஷயம். சரிங்களா? இப்போ நம்ம சொல்லுவோம் டயபெட்டிஸ் பைல்ஸ் இதெல்லாம். ஸோ பைல்ஸ் டயபெட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல்க் ஃபார்மிங் லாக்ஸேட்டிவ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த கருத்தக்கார் ரைஸ். கருத்தக்கார் ரைஸ்ன்றது வந்து அந்த காலத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பைல்ஸ்னா அந்த சொல்ல மூலத்துக்கலாம் இந்த அரிசியை வந்து அழகா வந்து இவங்க வந்து அதை ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது இந்த பைல்ஸ் கண்ட்ரோல் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு லிட்ரேச்சர் எவிடன்சஸ். ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேட் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக அந்த காலத்தில் என்ன பயன்படுத்திருக்காங்க நீலம் சம்பா பயன்படுத்திருக்காங்க. இதெல்லாமே வந்து எவிடன்ஸ் பேஸ்டாக வந்து நம்ம லிட்ரேச்சர்ல வந்து ட்ராக் பண்ணிருக்கோம். அந்த நீலம் சம்பாவில் வந்து ரிசர்ச் பண்ணும்போது நிறைய கால்சியம் இருக்கு. இந்த கால்சியம் பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் கால்சியம் சொல்லுவோம். ஸோ எலிமெண்டல் கால்சியம் எலிமெண்டல் கால்சியம்னா என்னன்னா இந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா கால்சியம் டேப்லெட்லாம் இருக்கு இல்லைங்களா?
கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட் கடையில் வைக்கும் பாரு, அதெல்லாம் வந்து கால்சியம் கார்பனேட்டு, கால்சியம் கால்சியம் சம்திங் அது ஃபார்முலேஷனில் சேர்ந்த மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கால்சியம் Ca2+ அயன், Ca2+ அயன், அந்த ஃப்ரீ கால்சியம் இது கூட பைண்ட் ஆகலாம் இருக்காது. எலிமெண்டல் கால்சியம் கால்சியமாகவே அப்படி. ஸோ அந்த மாதிரி ஃப்ரீ கால்சியம் இருக்கும்போது அது உடம்புக்குள்ள போச்சுன்னா அப்படியே கால்சியம் அயன்ஸ் அப்படியே ஸ்டொமக் வழி அப்படி இன்டெஸ்ட் வழியாக உள்ள போயிடும். ஆனால் அதில் கால்சியம் பை கார்பனேட்டு அதெல்லாம் அந்த மாதிரி அந்த அந்த ஃபார்முலாவில் இருக்கும்போது அது உடஞ்சி பிரிஞ்சு இது வந்து அந்த ஆசிட்ல பிரேக் ஆகி அப்புறமா வந்து கால்சியம் பிரிஞ்சு வெளியே போகும். அது சிலதெல்லாம் வெளியே பிரிய முடியாமல் மோஷன்ல போகும். டேப்லெட்ல சிரப்ல எல்லாத்துலேயும் கால்சியம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கால்சியம் எலிமெண்டல் கால்சியம் தான் இதில் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அப்படியே கால்சியம் அயன்ஸ் வந்து பிளட்டுக்கு போயிடும் வயிற்றுல இருந்து. அப்போ வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து அவங்களுக்கு வந்து கால்சியமோட ஸ்டோரேஜ் வந்து அக்குமுலேட் ஆகும், பிளட்ல பில்டப் ஆகும். ஸோ இது அந்த காலத்தில் வந்து நீலம் சம்பான்ற பாரம்பரியத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இது முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நவரான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு ரைஸ், இந்த நவரான்ற ரைஸ். நவரான்ற பாரம்பரிய அரிசி வந்து முக்கியமாக வந்து ஜாயிண்ட்டு, மஸ்குலோஸ்கெலட்டல் ப்ராப்ளம்ஸு, கழுத்து வலி, பேக் பெயின், நெக் பெயின், நியூராலஜிக்கல் ப்ராப்ளம்ஸு, ரெஃபர்டு பெயின், அப்புறம் வந்து ஈவன் அடிபட்டுச்சுன்னா கூட அந்த பெயின்ற சப்ஸ்டன்ஸில் வந்து இப்போ வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சப்ஸ்டன்ஸ் பீன்னு சொல்லுவாங்க. அது பேர் இன்னமும் கூட அதை வந்து கண்டுபிடிக்கல சயின்ஸில். அது பேரே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சப்ஸ்டன்ஸ் பீனே பேர் வச்சிட்டாங்க. ஸோ அது பேர் வந்து பெயின் சப்ஸ்டன்ஸ். அது பேர் வந்து பெயின் சப்ஸ்டன்ஸ். அதுதான் சப்ஸ்டன்ஸ் பி. அந்த சப்ஸ்டன்ஸ் பி வந்து பெயின் சப்ஸ்டன்ஸ் வந்து சப்ஸ்டன்ஸ் பீனே பேர் வச்சுட்டாங்க. அதுக்கு இன்னமும் அதோட ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணல. மெடிசனில் அட்வான்ஸ் நம்மளுடைய அலோபதி மெடிசனில் அந்த சப்ஸ்டன்ஸ் பி ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆச்சு, ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அங்கே பெயின் ஃபார்ம் ஆயிடும், பெயின் உருவாயிடும். அப்போ நவரா என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா சிம்பிளா அந்த சப்ஸ்டன்ஸ் பி அக்குமுலேஷன் வந்து பிரேக் பண்ணுது. நவரா அரிசியில் இருக்கிற பயோஆக்டிவ்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ் பியோட அக்குமுலேஷனை வந்து கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணி அதை வந்து இன்வேலிட் பண்ணி அதை இன்ஆக்டிவ் பண்ணி, அப்போ என்ன ஆகுதுன்னா என்ன டைப்ஸ் ஆஃப் பெயினாக இருந்தால் கூட அதோட ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் பி. சப்ஸ்டன்ஸ் பி, அது ஏன் சப்ஸ்டன்ஸ் பி திருப்பி சொல்கிறேன், சப்ஸ்டன்ஸ் பி நீ அதுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு அதோட ஸ்ட்ரக்சரை வந்து கண்டுபிடிக்க முடியல மாடர்ன் சயின்ஸில். இப்போ வரையும் கண்டுபிடிக்கல. ஸோ கண்டுபிடிக்காதனால அது பெயினுக்கான ரீசன் அதான். அந்த இது அக்குமுலேஷன் ஆச்சுன்னா அந்த மாலிகல்ஸ் அந்த இடத்துல ஒரு அடிப்பட்டாவோ டக்குன்னு வலி பற்றிலாம் புத்தனை வலி பற்றிலாம் டக்குன்னு சப்ஸ்டன்ஸ் பி ஃபார்ம் ஆகும். எப்படி ஃபார்ம் ஆகுது என்னன்னு தெரியாது. அது மிஸ்டரிக்கலாகவே இப்போ வரைக்கும் அது இதுவாக இருக்குது, உடம்புல அப்படி இப்படி அது ஃபார்ம் ஆகுது. அது பேர் சப்ஸ்டன்ஸ் பி. ஸோ அந்த சப்ஸ்டன்ஸ் பி அக்குமுலேட் ஆச்சுன்னா அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நம்ம எந்த பெயினையும் எல்லா பெயினையும் போக வைக்கும். என்ன பெயினை வேணா இருக்கலாம், வலியில இருந்து கை கால் வலியில இருந்து முதுகு வலி உடம்பு வலியில இருந்து எந்த பெயினா இருந்தாலும் எக்ஸப்ட் இன்டர்னல் பெயின், ஆர்கன் பெயின்ஸ். ஆர்கன்ல இருந்து ஒரு பெயின் விட்டுருக்கு, அதுல சப்ஸ்டன்ஸ் பி வராது. அந்த மஸ்குலோஸ்கெலட்டல் பெயின் பாடியில போன்ஸ் மசில்ஸ் ஓகே, மஸ்குலோஸ்கெலட்டல் பெயின் அங்கதான் சப்ஸ்டன்ஸ் பி ஃபார்ம் ஆகும். அந்த அந்த சப்ஸ்டன்ஸ் பி ஒன்ஸ் ஃபார்ம் ஆச்சுனாலே பெயினுக்கான சிக்னல்ஸ் வந்து பிரெயின். அப்போ நபரால் இருக்கிற பயோஆக்டிவ்ஸ் சப்ஸ்டன்ஸ் பி அக்குமுலேஷனை வந்து சப்ஸ்டன்ஸ் பி அக்குமுலேஷனை டிசால்வ் பண்ணுது, டிசால்வ் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் பியோட அக்குமுலேஷன்ஸ் வந்து டிசால்வ் வர 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 டிசால்வ் ஆகிட்டே இருக்கு. அப்போ எப்படி பெயின் வரும், ரொம்ப நம்ம எவ்வளோ பெயின் கில்லர் போடுறோம். பெயின் கில்லர்ல வந்து எக்கச்சக்கமா இருக்கு பெயின் கில்லர்ஸ். உடனே ஒரு பெயினா டாக்டர் பார்த்தா பெயின் கில்லர் கொடுத்துருவான், பெயின் கில்லர் போய் என்ன பண்ணும், அது போய் ப்ரோஸ்டாக்லாண்டின் இன்ஹிபிஷன் அது இது காக்ஸ்3 இன்ஹிபிஷன் போயிட்டு குறைச்சிட்டு இருக்கும். ஆனால் சப்ஸ்டன்ஸ் பி எதாவது பண்ணுமா, ஒண்ணுமே பண்ணாது. ஈவன் சம் பெயின் கில்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினுக்கு போது பார்த்தீங்களா பெயின் சிக்னல், அந்த பெயின் சிக்னலை வந்து ஸ்டாப் பண்ணும். சில பெயின் கில்லர்ஸ் ட்ரமடால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பெயின் கில்லர்ஸ் என்ன பண்ணுன்னா பிரெயின் வந்து பெயின் ரிசீவ் பண்ணாத அளவுக்கு அந்த இடத்துல பிரெயின்ல போய் வேலை செய்யும். இதெல்லாம் நமக்கு தேவையா, இவ்வளோ தரம் பெயின் கில்லர்ஸ் இவ்வளோ தரம் தேவையா? ப்ரூஃபன்ல இருந்து அல்சர் வரும், சில பெயின்ல போட்டால் அல்சர் வந்துடும், சில பெயின்ல போட்டால் கிட்னி ஃபெயிலியர் வந்துடும் தொடர்ந்து சாப்பிட்டோம்னா. ஸோ சில பெயின் கில்லர் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து மூளை வரைக்கும் போயிட்டு அது இதுவாகிடும். ஸோ இது மாதிரி நிறைய பைராக்சிகம்னு சொல்லுவோம் சார் பெயின் கில்லர்ஸ். ஸோ பெயின் கில்லர் நிறைய டைப்ஸ் ஆஃப் பெயின் கில்லர்ஸ் இருக்கு. பட் எந்த பெயின் கில்லருமே சப்ஸ்டன்ஸ் பி தான் பெயினை உருவாக்குது. அந்த பெயினை வந்து பிரெயினுக்கு போகுது, பிரெயின் உணருது,
அது போயிட்டு சப்ஸ்டன்ஸ் பியை டார்கெட் பண்ண, சப்ஸ்டன்ஸ் பியை டார்கெட் பெயின் ஃபார்ம் ஆயிடும். அப்போ இந்த பயோ ஆக்டிவ்ஸ் பாரம்பரிய அரிசியில் இருக்கிற ஓவராலாக இருக்கிற பயோ ஆக்டிவ்ஸ் சப்ஸ்டன்ஸ் பெயின் சப்ஸ்டன்ஸை வந்து அப்படியே டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த அந்த இம்மிடியட் அந்த மூமெண்ட்லேயே பெயின் வந்து கம்ப்ளீட்டாக பெயினுக்கான அந்த ஸ்டிமுலஸே வந்து படிப்படியாக அப்போ பாருங்க எவ்வளோ சிம்பிளான விஷயம். ஒரு டம்ளர் ரைஸ் கஞ்சி குடிக்க முடியாது. ஆனால் இந்த பயோ ஆக்டிவ்ஸ் உடம்புக்குள்ள போய் ப்ராப்பராக ஆக்டிவேஷன் ஆகணும் அப்படின்னா என்ன நடக்கும், என்னன்னா நம்ம பாரம்பரிய அரிசியோட புரோட்டோகால்ஸ் படி பாரம்பரிய அரிசியோடைய பயோ ஆக்டிவ்ஸ் உடம்புக்குள்ள சேர்றதுக்கு வழிவகுக்கும். அதுக்கு 6 to 8 months மில்லட்ஸ், ட்ரெடிஷனல் மில்லட்ஸ் எடுத்து ஜெனடிக் மெமரி இன்ட்ரோஷன் தியரி படி அந்த ஜெனடிக் சீக்வன்ஸ் ஜீன் சீக்வன்ஸ் வரைக்கும் வந்து அந்த பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் வந்து சலைவா வழியாக உள்ள போய் இந்த ஹோல் பாடியை வந்து இந்த செல்ஸ் எல்லாமே போய் டார்கெட் பண்ணி அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் வரைக்கும் போய் அது வந்து அந்த சொல்லுவாங்க இல்லையா பாலிகாம்பூர் காம்ப்ளெக்ஸ் அந்த டிஎன்ஏ நிறைய சயின்ஸ், அதாவது வந்து பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்கிற அந்த ஜெனடிக் மெமரியை தூண்டி விடணும். அதுக்கு இந்த பாரம்பரிய சிறுதானியங்கள் மிக 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 முக்கியம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு லேண்ட் வாங்கினா ரயில்வே செக் பண்ணணும், அதெல்லாம் முள்ளெல்லாம் தட்டிக்கிட்டு சமப்படுத்தும் இல்லைங்களா, ப்ரிப்பேர் பண்ண பற்றியா லேண்டை, அப்போ ரோடு எல்லாம் போட்டு லைட்லாம் போடுவோம். அந்த மாதிரி 6 to 8 months மினிமம் நான் சொல்கிறேன், அதுக்கு மேலே கூட டைம் எடுத்துக்கலாம் பாடியை பொறுத்து. பாரம்பரிய சிறுதானியங்களை வந்து எடுக்கும்போது நம்ம ஜெனட்டிக் மெமரி இன்ட்ரூஷன் நம்ம முன்னோர்களோட ஜெனட்டிக் நம்மளோட ஜீன்ல இருக்கும்போது இந்த பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் வந்து அதை அதெல்லாம் தூண்டப்பட்டு இந்த டிஎன்ஏ டிஎன்எம்டி டிஎன்ஏ என் மிதைல் டிரான்ஸ்ஃபரேஸ், அது பேர் டிஎன்ஏ என் மிதைல் டிரான்ஸ்ஃபரேஸ். நான் சொல்ல அவ்வளோ சயின்ஸ், அவ்வளோ பயங்கரமான சயின்ஸ். ஸோ ப்ரிடிக்டிவ் ஹெல்த் இன்டர்வென்ஷனுக்குள்ள வர விஷயம். ஃபியூச்சர்ல இதை பற்றி பேசுறதுக்கு இன்னும் 10-15 வருஷம் ஆகும் எதிர்காலத்தில். ஸோ டிஎன்எம்டி வரைக்கும் அதை வந்து ஒர்க் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணி என்ன பண்ணுதுன்னா அந்த பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் வந்து நம்மளுடைய முன்னோர்களுடைய ஜெனட்டிக் மெமரியை நம்மளோட செல்களுக்குள்ள ஆக்டிவேஷன் வரைக்கும் போய் கரண்ட்டுக்கு கொண்டு வந்து அப்போ ப்ரிப்பேர் ஆகி வைக்குது. அதே நேரத்தில் நம்முடைய இறைப்பையிலே சிறுங்குடல்ல உறிஞ்சக்கூடிய செல்கள் வந்து பாரம்பரிய அரிசிகளோட மெமரியை ரிசீவ் பண்ணி அதை வந்து உரியதுக்கு அந்த மாலிகல்ஸ் ஏறு வரிசையில உரியது தயாராகுது. இதெல்லாம் பயன்படுத்திட்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரியான பயோஆக்டிவ் மாலிகல்ஸ் எல்லாம் உடம்புல வேலை செய்யும். நவரால் ஆகிற பயோஆக்டிவ்ஸ் உடம்புக்குள்ள போகணும் அப்படின்னா அது தேர்ட் சைக்கிள். தேர்ட் சைக்கிள். ஸோ C37 C36 34 35 ரேஞ்சில் வரும். அப்போ எப்படி அது வேலை செய்யும், அது யாருக்கு வேலை செய்யும்? 2 சைக்கிள் முடிச்சு 3வது சைக்கிள் போறாங்க பார்த்தீங்களா, கார்பன் 27 37 அந்த மாலிகல் சைஸை வந்து அந்த அடாப்ட் ஆகி இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மனிதர்களுக்கு தான் வந்து இதோட பயோஆக்டிவ்ஸ் வந்து அழகாக உடம்புல புரிஞ்சப்படும். ஸோ அப்போ அதை விட்டுட்டு நம்ம வந்து நவராட்சி சாப்பிட்டோம், அது புரோட்டீன் இருக்கு, ஹை ஃபைபர் இருக்கு, அப்படியே பேசிட்டு இருக்க வேண்டியது. அதில் இருக்கிற நார்ச்சத்தை பற்றியும் புரதச்சத்தை பற்றியும் கொழுப்புச்சத்தை பற்றியும் சத்துக்களுக்கு தான் பேசிட்டு இருக்க வேண்டியது. ஸோ பாரம்பரியத்தில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க, இந்த காலத்தில் பாலிஷ் பண்ண அரிசியே கிடையாது. அந்த காலத்தில் பாலிஷ் பண்ண அரிசியே கிடையாது, எல்லாமே மரபணு மாற்றப்படாத பாரம்பரிய அரிசிகள் தான். அது எப்படி சாப்பிட்டாங்கலாம் எனக்கு தெரியல, அதை பற்றி இன்னும் போய் படிச்சு பார்த்துட்டு தான் இருக்கும். அதை எப்படி அசனிகாரில் சாப்பிட்டாங்கன்னு தெரியல. பட் நம்ம இப்போ ஏன் அது இப்போ ஏன் நம்ம அதை யோசிக்கிறோம் அப்படின்னா சீர்புரிச்சு வந்து 50 வருஷம் 60 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 50 வயசுல இருக்கிற அத்தனை பேருமே வந்து மாவு வச்சு சாப்பிட்டு பழகிறது. நம்ம சீர்மோட சுருங்கிடும், கார்பன் 6 அளவு சுருங்கி போச்சு. ஸோ அதனால திடீர்னு ஒரு பயோஆக்டிவ் அங்கே நின்று கார்பன் 70 நின்றுச்சுன்னா அது உள்ள போறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. இதுதான் புரிஞ்சுக்கணும் நம்ம, இதுதான் நம்ம சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால வந்து பாரம்பரிய அரிசிகளை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தணும்னா அதோடைய மாலிகுல் ஏறு வரிசைகளை பயன்படுத்தணும். இது ஒரு பாயிண்ட். இங்கே சப்ஜெக்ட் வருவோம். ஸோ ஆர்த்ரைட்டிஸ் நவராஸ் ரிலேட்டட் டு சப்ஸ்டன்ஸ் பி. சப்ஸ்டன்ஸ் பி பெயின் சப்ஸ்டன்ஸ். ஸோ பெயின் சப்ஸ்டன்ஸ்ன்றது பெயின் உருவாக்குறதுக்கு அடிப்படை ஒரு மிஸ்டரிக்கல் சப்ஸ்டன்ஸ். அதுதான் டக்குன்னு அடிப்படை இடத்துல உருவாயிடும். அதனால பெயின் பிரெயினுக்கு போகுது, பிரெயின் உணருது. ஸோ நிறைய பெயின் கில்லர்ஸ் வேற இடத்துல வேலை செய்ய தவிர சப்ஸ்டன்ஸ் பி டிசோலுஷன் பண்றாங்க. அப்போ பாருங்க ரூட் லெவல்ல பெயின் கண்ட்ரோல் ஆகுது. எப்படி எவ்வளோ தரம் பெயின் கில்லர்ஸ் நம்ம எடுக்க வேண்டியிருக்கு, சரிங்களா? அது இங்கே வர பிளட் ப்ரெஷர் ரொம்ப சிம்பிளாக வர மாதிரி. பிளட் ப்ரெஷர்ல நம்ம திருப்பி நம்ம இந்த காலம் நமக்கு ரைஸ் தான் நம்ம மெயினாக நிறைய எக்ஸாம்பிள் பயன்படுத்திருக்கோம் அந்த காலத்துல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கார்னு முடியுது பார்த்தீங்க, குள்ள கார், கருத்த கார், இந்த பூங்கார் விட்டுருங்க. கடற்கரையோரம் கடற்கரையோரம் வந்து விளையக்கூடிய பாரம்பரிய அரிசிகள் மெயின் அந்த கார். அப்புறம் வந்து சில மானாவாரி பகுதிகளை விளையக்கூடிய பாரம்பரிய அரிசிகள் வந்து கார். அது என்ன கார் வேணா இருக்கலாம், கார்னு முடியுது பார்த்தீங்களா, இந்த கார்னு முடியுது பாரம்பரிய அரிசி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் பொட்டாசியம். எலிமெண்டல் பொட்டாசியம் வந்து நம்ம பிளட் ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணும். இன்னும் டேப்லெட் சாப்பிட்டோம் பிளட் ப்ரெஷருக்கு இப்போ தெரியுங்களா உங்களுக்கு? பிளட் ப்ரெஷருக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், தையசல்ஃபைட்டு, அது இது
அப்புறம் வந்து நிறைய மெடிசன் இருக்கு பாருங்க. எல்லா மெடிசனுமே பார்த்தீங்கன்னா அதில் பேசிக் எங்கே போய் வேலை செய்யுது? சோடியம் பொட்டாசியம் பம்ப்னு சொல்லுவாங்க. சோடியம் செல்லுக்குள்ள இருக்கும், பொட்டாசியம் வெளியே இருக்கு. சோடியத்தை வெளியே தள்ளி பொட்டாசியம் உள்ள தள்ளும். அதான் பிளட் ப்ரெஷர் குறைஞ்சது. பிளட் ப்ரெஷர் குறையும். இதுதான் மெக்கானிசம். அப்போ எலிமெண்டல் பொட்டாசியம் உள்ள போச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சு. பாருங்க, ஒரு ஃபுட்டுல நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் வராம இருக்கிறதுக்கான வழிகள் எது? பிளட் ப்ரெஷர் வராம இருக்கிறதுக்கு எந்த சூழ்நிலையிலுமே ரத்த கொதிப்பு பாரு, எங்க திரும்பினாலும் ரத்த கொதிப்பு தான் இருக்கும். எல்லா வியாதிக்குமே அடிப்படையா ரத்த கொதிப்பு வந்துருச்சு. அவன் பிபி அதிகமாயிடுச்சா, அவனுக்கு ஹை பிளட் ப்ரெஷர்னால வந்து ஒன்று பக்கம் கண் பார்வை ஸ்கிரீன் டேமேஜ் ஆகுது, ஒரு பக்கம் பிரெயின்ல ஸ்ட்ரோக் வருது, கிட்னில ஃபில்டர் டேமேஜ் ஆகுது, லிவர்ல ப்ளீடிங் வருது, இங்கே ஸ்டொமக்ல ப்ளீடிங் வருது. ஸோ இது மாதிரிலாம். ஸோ அப்போ இருக்கும்போது எல்லாத்துக்குமே இந்த டயபெட்டிஸ் அண்ட் பிளட் சுகர், மெயினாக பிளட் ப்ரெஷர் வந்து டயபெட்டிஸ் ஆகுது வந்து பொறுமையாக கொள்ளும். பிளட் ப்ரெஷர் ரைஸ் ஆச்சுன்னா உடனே கொள்ளும், டப்புன்னு படுக்க வச்சிடும், ஸ்ட்ரோக் வந்து பக்கம் தான் படுத்துரும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஆரம்ப காலகட்டத்தில் எதையுமே நம்ம வாட்ச் பண்றது இல்லை, மானிட்டர் பண்றது இல்லை, எதுவுமே பண்றது இல்லை. பிபி வந்து சடனாக 170 180 போகாது. 120 140 150 160 170 படிப்படியாக தான் பில்டப் ஆகும். ஆனால் படிப்படியாக பிபி பில்டப் ஆகிறத கூட இந்த பாரம்பரிய அரிசிகளோட பயன்பாடுகளில் வந்து பில்டப் ஆகாமலே போகுது. பில்டப் ஆகாமலே பிபி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பேஸ் லெவல்ல மெயின்டைன் ஆகும். பேஸ் லைன் லெவலில் பிபி மெயின்டைன் ஆகும். அப்போ வந்து பிளட் ப்ரெஷருக்கு வந்து எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க, உணவு முறைகள், பாரம்பரிய அரிசி. இதான் இது விஷயம் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ நான் என்ன இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா வந்து பாரம்பரிய அரிசிகளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒரு முக்கியமா வந்து இந்த சிகிச்சை முறைகளுக்கு சிகிச்சை முறைகளுக்கு பாரம்பரிய அரிசிகளை பயன்படுத்தி இருக்காங்க. அறிவியல், மரபு அறிவியல்ன்றதான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த சப்ஜெக்டோட மெயின் பாயிண்ட் என்னன்னா, ஒரு பாரம்பரிய அரிசியை வச்சு ஒரு சிகிச்சை முறையே எடுத்திருக்காங்க. ஒரு மருத்துவ முறை இருந்திருக்கு, பழக்க வழக்கம் பாரம்பரிய அப்படின்றதுக்கான வரலாற்று ஆவணங்களை அலசி ஆராய்ந்து இது போன்ற விஷயங்களை நம்ம தலை முதல் கால் வரை, பிறப்பு முதல் இறப்பு வரை கேள்விப்பட்டிருப்பாங்க. வந்து 110 வயசு ஆகிடும் ஒரு பாட்டி சத்து அவருடைய உயிர் போகாம, ஐயோ என்னடா இந்த பாட்டி எப்படா போகும், 120 வயசு எப்படா போகும் சொல்லிட்டு சில முதுமக்கள்லாம் வந்து உள்ளே வச்சு தாழி மாரி பண்ணி உள்ள வச்சு வச்சுட்டு இருப்பாங்க. ஓ, இதுக்கு மேல அவங்க வச்சு வேடிக்கை பார்க்க முடியல அப்படின்ட்டுலாம். அப்ப முதுமக்கள் தாயெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் வந்து 100க்கு 100 உண்மை இல்லை, அது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. இப்படி இருக்கும்போது வாய்க்கரிசின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய அரிசி இருக்கு. அந்த அரிசி பாய்சனஸ் ரைஸ், ஐசோசைனைடு உள்ள அரிசி. அது சாப்பிட்டா செத்துருவாங்க, சாப்பிட்டா செத்துருவாங்க. அதுதான் வாய்க்கரிசி. இதை நம்ம வந்து பப்ளிக்கா பேசிட்டு இருக்க முடியுமா தெரியல. இப்ப அந்த அரிசிக்கான மரநெல் அடியில் மரநெல்ல வந்து சில ட்ரேசஸ் ஆஃப் சயின்ஸ் எல்லாம் இருக்கு, அதையும் நான் சொல்ல விரும்புறேன். மரநெல் வந்து மரத்துல விளைஞ்சிருக்கு இந்த காலத்துல. மரநெல் இப்பயும் இருக்கு, நம்ம செடியில தான் பார்த்துருப்போம். நெல் எல்லாம் மரநெல்னு சொல்லிட்டு மரநெல் அப்படின்ட்டு ஒரு வெரைட்டி இருக்கு. இந்த ஒரிஜினல் பினோடைபிக் ட்ரைட்ஸ்லாம் வந்து மலைப்பகுதிகளில் மலைவாழ் சார்ந்த பகுதியில் இன்னமும் இருக்கு, நம்ம மாதிரி இருக்கு, தேடிட்டு இருக்கு. இப்போ சிலலாம் சாம்பிள்ஸ் இருக்கு, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த மரநெல் அப்படி பார்த்தீங்கன்னா ஐசோசைனைட்ஸ்க்கான அந்த சைனைடு குரூப்ஸ்க்கான கேள்விப்பட்டோம்னா உடனே உயிரை போகணும் அப்படின்ட்டு, அதுக்கான ஒரு இதெல்லாம் வந்து அதோட அஸ்கில் ரொம்ப முக்கியமான விஷயம். சிலதெல்லாம் வந்து தடவுவாங்க இல்லையா, இந்த அம்புகள்லாம் வந்து தடவி கொள்ளுவாங்கல்ல அந்த காலத்துல. ஸோ இதுக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதோடைய பசை மாவுகள்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி அது வாய்க்கரிசியா அந்த வாயில போட்டு அவங்களை சாவடிக்கிறது. இவ்வளோ வயசாச்சு இல்லை, இன்னமும் போகாம இருக்காங்களா? அதுதான் நம்ம பழக்க வழக்கத்துல மருவி 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 கடைசியில் இப்போ வாய்க்கரிசி போடுங்க, வாய்க்கரிசி போடுங்கன்னு நம்ம சொல்றோம். சும்மா நம்ம டெட் பாடி ஆன உடனே அந்த கல்லில் இதில் வச்சு கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்க்கரிசி போட்டு போறாங்க பார்த்தீங்களா? அது வந்து நம்ம இப்போ ஜென்ரேஷன்ல நம்ம கேள்விப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு மருவி வந்த ஒரு விஷயம். ஆனா ஒரு 1000 வருஷத்துல 500 வருஷத்துல முன்னாடி அந்த வாய்க்கரிசின்னு ஒரு பாரம்பரிய அரிசியை வந்து ஒரு ஐசோசைனைடு மாலிகுல்ஸ் குரூப் இருக்கிற ரைஸ், அது வந்து அந்த இன்னமும் சாகாம இருக்காங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த வாய்க்கரிசியை கொடுத்து சாக வச்சது, இந்த அதோட உண்மையை கொடுத்து சாக வச்சதெல்லாம் வந்து இருக்கு. அதே மாதிரி சிலதெல்லாம் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து இவரை மீட் பண்ணேன் ஒரு தடவை வந்து ஜெக வீர பாண்டிய சுப்பிரமணிய கட்டபொம்மன். அவர் வந்து வீரமணி கட்டபொம்மனுடைய இப்போ 4ஆம் தலைமுறை, இப்போ இருக்கிற 5ஆம் தலைமுறையில் இருக்கிற அவங்க இப்போ வாரிசுகளோட பேரன்ற மாதிரி சொன்னார் அவரு. சம்மதம் சொன்னார் அவர். அப்புறம் என்கிட்ட வீடியோ இருக்கு, அவங்க ஷேர் பண்றேன். அது பேர் வந்து ஜெய வீர பாண்டிய சுப்பிரமணிய கட்டபொம்மன். அவர் என்ன சொன்னாங்கன்னா வந்து இது மாதிரி வந்து இதை பற்றிலாம் பேசும்போது இந்த மாதிரி 2 நாட்டுக்குள்ள போர் நடக்கும்போது ஒரு நாட்டில் வந்து லட்சக்கணக்கான வீரர்கள் இருப்பாங்க,
குறுநில மன்னர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான விரதம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா போறவங்க கண்டிப்பா செத்துருவாங்க. கண்டிப்பா கை போகும், கால் போகும், கண்ணு போகும், தலை போகும். இந்த லட்சக்கணக்கான வீரர்களுக்கு எதிரில வந்து ஆயிரக்கணக்கான வீரர்களை வச்சுட்டுலாம் ஒண்ணுமே சமாளிச்சா ஜெயிக்கலாம் முடியாது. அதே நேரத்துல வந்து நம்ம வந்து நாட்டை விட்டு கொடுத்து அடிமையாவும் போக முடியாது. நான் அந்த மன்னர் என்ன பண்ணுவாரு, மெய் விருந்துக்கு போயிடுவார். மெய் 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 விருந்து. உடலே விருந்தா கொடுக்குறேன். மெய் விருந்து. எதிர்நாறு மன்ற அந்த கூடாரத்துல உட்காந்து வாய்க்கரிசியை சமைச்சு இது பண்ணி அவருக்கு விருந்து வைப்பாங்க. அவர் சாப்பிட்டு இறந்துடுவாரு. அவர் உடம்பு கொடுத்துருவாங்க. இவங்க வந்து இலையில வந்து அவர் வந்து சுமதானிகள்லாம் வச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் வந்து வாய்க்கரிசின்னு ஒரு அரிசி பாரம்பரிய அரிசி இருந்திருக்கு. அந்த வாய்க்கரிசி தான் பாய்சனஸ் ரைஸ். அதனால எத்தனையோ ஆயிரக்கணக்கான சிப்பாய்களுடைய மனைவிகள் வந்து விதவை ஆகாம, ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள் கைக்கெல்லாம் இழக்காம மன்னர் தனது தியாகம் பண்றாரு இல்லையா, அதை சாப்பிட்டுட்டு இறந்து போறாரு இல்லையா. ஸோ இதான் விஷயம். ஸோ இதெல்லாம் அந்த மன்னர் வந்து கடவுளா மாறிடுறாரு, அந்த மக்களுக்கு அந்த குலதெய்வமா மாறிடுறாரு இந்த மாதிரி. ஸோ வாய்க்கரிசின்றது தான் இப்போ நம்ம மருவி இப்போ நம்ம இன்னமும் டெட் பாடிக்கு அந்த கிணத்துக்கு வாயில போகும். ஸோ பிறப்பு முதல் இறப்பு வரை பாரம்பரிய அரசியல் பயன்படுத்தி இருக்காங்க வரலாற்று ஆவணங்களை வந்து நம்ம வந்து, ஏன்னா நம்ம ஒரு இதுக்குள்ள போகும்போது நம்ம அதை பத்தின ரூட்ல இருந்து நம்ம நாலேஜோட போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்றேன். இந்த அனாலிசிஸ் ஃபீவருக்கு அரிசி கொடுத்து வந்திருக்காங்க பண்ணோம், ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க சொல்றோம், ப்ரெக்னன்சி லாக்டேஷன் பற்றி நான் சொல்றேன். மெயினா ஆத்தரைடு சப்ஸ்டன்ஸ் பி இப்போ சயின்ஸ்ல நிரூபிக்கப்பட்ட சப்ஸ்டன்ஸ் பி. பட் அப்போ எப்படி அந்த அந்த நவரா ரைஸ் பயன்படுத்துறாங்கன்னு யாருக்கு தெரியும்? எப்படி கண்டுபிடிச்சாங்க, எதை வச்சு இவ்வளவு டீடைலுக்குள்ள போனாங்க? பாரம்பரிய மரபு அறிவியல், நவீன அறிவியலை வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல இருக்கு அந்த பாரம்பரிய மரபு. அப்பா, அன்இமேஜினபிள் சார். ஸோ அதான் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது தோல்ல ஆரம்பிச்சு, பிரெயின்ல ஆரம்பிச்சு, ஹார்ட்டுக்கு ஆரம்பிச்சு, சுகர்ல ஆரம்பிச்சு, அல்சர்ல முக்கியமா அல்சரே இல்லாத காலம் தான் பாரம்பரிய அரிசியில நம்ம வந்து அந்த பழைய சாதம் சாப்பிடும்போது கண்டிப்பா அல்சர் வராது. நம்ம புரோட்டோகால்ல வந்துட்டு அல்சர்லாம் காண போயிடும். சி அந்த சைக்கிள்குள்ள வந்தாங்கனாலே அல்சர்ன்ற ஒரு வியாதியை ஃபர்ஸ்ட் காணப்படுறது அல்சர் தான். ஃபர்ஸ்ட் காணப்படுறது அல்சர் வியாதி தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும், காட்டியானம் ரைஸ்ல வந்து எடுத்து ஒரு எலிகளை டெஸ்ட் பண்ணுவோம். அந்த எலி மவுஸ் அந்த இதுலேயே அதில் லேப்ல அதில் செக் பண்ணி அதுக்கு வந்து அந்த எலிக்கு வந்து அல்சரை இன்டியூஸ் பண்ணும். அல்சரை வந்து இன்டியூஸ் பண்ணும். எப்படி இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து அந்த த்ரோட்ல வழியா அந்த அந்த மைக்ரோ பீப்பர்ட்டை கொடுத்து வயிற்று வரைக்கும் போயிட்டு அதை வந்து இது வந்து எத்திக்கல் ரிசர்ச் தான். எத்திக்கல் ரிசர்ச் தான். நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் இதை பப்ளிஷ் பண்ணோம். இந்த விஷயத்த கான்ஃபரன்ஸில் பப்ளிஷ் பண்ணோம். அந்த அதுக்கு தூண்டி அல்சரை தூண்டி விட்டோம். 0.2% ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை வச்சு அதை வந்து டிராப்ஸ் கொடுத்து அதை அந்த மெக்கில் கொண்டு வழி அதை உள்ள கொடுத்து அதை கொடுத்துட்டு அப்புறமா அந்த அந்த அல்சரை தூண்டி விட்டு அதுக்கு வந்து காட்டியானம் பழைய சாதத்தையும் புளியடிச்சான பழைய சாதத்தையும் அதை கஞ்சி ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா, அதை சிரிஞ்சில் எடுத்து, அதாவது நீடில் இல்லாமல் எடுத்து அதை வாயில ஊற்றி அதை வந்து 1 வீக் 8 டேஸ் 9 டேஸ் பண்ணி 3 எலிகளுடைய கம்பேரிசன்ஸ் அப்புறமா அதை எடுத்து அதை கண்ட்ரோலுக்கான ஒரு எலியை வச்சிருந்தோம் இல்லையா, அந்த 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 எலியை பார்த்தா அல்சர் அப்படியே இருந்து அட்வான்ஸ் ஆயிருக்கு. மற்ற 2 எலிகளில் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் அந்த 7 டேஸ்லையும் அந்த 15 டேஸ்லையும் பார்க்கும்போது அது நல்ல அல்சர் ஹீல் ஆகிட்டு நார்மலாக இருக்கு. அந்த பொறுத்தது வெறுமனே பார்த்தா அந்த அந்த குழி அடிச்சான ஒரு எலிக்கும் ஒரு எலிக்கு வந்து காட்டியானம் நகர் அந்த 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 கஞ்சியிலேருந்து எடுத்த அந்த ரைஸ் வாட்டர் தான் நம்ம சிலிண்டில் எடுத்து வாய் வழியாக அந்த ஊற்றி போயிடுது. அதனால வந்து பாரம்பரிய அரிசி நம்ம புரோட்டோக்காலை பயன்படுத்தும் போது முதல்ல சரியா போறதே வந்து ஸ்டொமக் அல்சர் தான் பார்த்துங்க. அப்புறம் கேன்சரஸ் நம்ம தெரியும் இல்லையா, கேன்சரஸ் டே 0 எஃபெக்ட். டே 0 எஃபெக்ட் அந்த எப்போட ப்ரொடக்ஷன் அந்த லிவர் கிட்னி எல்லாமே எல்லா ஆர்கன்ஸும் ஆல்மோஸ்ட் ஆல் வைட்டல் ஆர்கன்ஸ் இங்கே வந்துச்சு. இது நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு தெரியும் இப்போ வந்து மடுமொழி குழி அடிச்சாங்க. அதாவது தண்ணிக்குள்ளேயே இடுப்போல தண்ணிக்குள்ளேயே இருந்து பூத்து காட்சி ஆகக்கூடிய அந்த தம் கட்டி வளரக்கூடிய அந்த பாரம்பரிய நெல்றாங்கல்ல அந்த மடுமொழிகி மடுவே மொழிகி உள்ளது குழி அடிச்சாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நுரையீரல் சம்பந்தமான வியாதிகளை வந்து அதை வந்து பயன்படுத்தப்பட்டு நுரையீரல் சம்பந்தமா வந்திருக்கு. இப்போ எப்படி நம்ம சொல்றோம் இல்லையா, தண்ணிக்குள்ள போகணும் அவங்க மூச்சு அடிச்சது இல்லையா, அண்டர் வாட்டர். நுரையீரல் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இயற்கை பிணைக்கப்பட்டு இருப்பாங்க இந்த விஷயம் தெரியும் இல்லையா. நம்ம இந்த இந்த பக்கம் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிக்மெண்ட் நான் பிக்மெண்ட் இருக்கும் ரைஸ்ல. நியூட்ரிஷனல் பார்மசூட்டிக்கல் எஃபெக்ட், தெரப்பூட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இப்போ நம்ம சப்ஜெக்ட் வருவோம் ஃபைனலா. தெரப்பூட்டிக்ஸ்னா என்ன? தெரப்பூட்டிக்ஸ் சொல்றோம் இல்லையா, ஃபார்மகாலஜி அண்ட் தெரப்பூட்டிக்ஸ். ஸோ ஃபார்மகாலஜினா மெடிசன்ஸ், மாத்திரை மருந்து ஊசி இன்ஜெக்ஷன் அது இது எல்லாமே ஃபார்மகாலஜி. நியூட்ரிஷன்னா சப்ளிமெண்ட்ஸ். தெரப்பூட்டிக்ஸ்ன்றது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். தெரப்பூட்டிக்ஸ்
டைரக்டா எந்த விதமான இன்டர்வென்ஷனும் இல்லாம, எந்த விதமான மாற்றமும் இல்லாம நேரடியா போய் உடம்புல வேலை செய்யும். எல்லா பார்மகாலஜிக்கல் மெடிசன்ஸும் உடம்பு ஊசி குத்துனாலும் சரி, டேப்லெட் சாப்பிட்டாலும் சரி, அது பாடிக்குள்ள போய் ஒரு ஆக்டிவ் மெட்டபாலைட்டா பிரிஞ்சு தான் வேலை செய்யும். என்ன மெடிசனா இருந்தாலும், எந்த டேப்லெட்டா இருந்தாலும், எந்த இன்ஜெக்ஷனா இருந்தாலும், உடம்புக்குள்ள போன உடனே அது வந்து அஹ், ஒரு ஆக்டிவ் மெட்டபாலைட்டா மாறி தான் அது போய் அதை வேலை செய்யும். எப்படி ராக்கெட்ல பிரிஞ்சு போகுது பத்தி நான் சொன்னேன். ஆனா தெரப்பூட்டிக்ஸ்ல வந்து டைரக்டா வேலை செய்யும். அதுதான் நம்ம பாரம்பரிய அரசியல் பயோட்டிக். இதுதான் மெயின் வித்தியாசம். பார்மகாலஜி வேற, தெரப்பூட்டிக்ஸ் தெரப்பூட்டிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் அந்த ஸோ இவ்வளோ நடக்கும். தெரப்பூட்டிக் எஃபெக்ட்ஸ்னா டைரக்டா போயிட்டு உடம்புல போயிட்டு டைரக்டா டார்கெட்ல போய் செய்யும். தெரப்பூட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதான் தியரைஸ் அஸ் தெரப்பூட்டிக்ஸ். உள்ள போய் ஃபேஸ் சேஞ்ச் ஆகி மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகி வேலை செய்யணும் அவசியம் கிடையாது. பயோட்டிக் மாலிகுலர்ஸ் எல்லாமே வந்து டைரக்டாவே வந்து அதோட ஆக்டிவ் மெட்டபாலிட்டாவே ஸ்ட்ரெயிட்டாவே டார்கெட் ஆர்கன்ல போய் வேலை செய்யும். அதனால தெரப்பூட்டிக்ஸ் அந்த கேட்டகரியில் வருது. ஸோ மெடிசின்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட், மருந்துகளுக்கு அப்படியே ஆப்போசிட். பாரம்பரிய அரிசி வந்து ஆஸ் அ தெரப்பூட்டிக் எஃபெக்ட்ன்றது தான் நம்மளுடைய டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ செஷன்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு சார். நோயில்லா தலைமுறை இனியாவது பிறக்கட்டும். மருத்துவர் ரகுநாதன் சார். நன்றி சார். ஐயா ஏதாச்சும் ஏதாச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் கமெண்ட்ஸ் பேசுங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஏதாவது டிஸ்கஷன் நீங்க குரூப்ல வாய்ஸ் வணக்கம் வணக்கம் எனக்கு பாண்டிச்சேரியில் கார்த்திகேயன் ஐயா. சொல்லுங்க ஐயா. கார்த்திகேயன் சார். தெரப்பட்டிக்ஸ் பத்தி இது இது இந்த ஒரு கிளாஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னொரு வகுப்பு எடுக்கலாமா ஐயா? எடுக்க முடியுங்களா ஐயா? கண்டிப்பா எடுக்கலாங்க ஐயா, கண்டிப்பா எடுக்கலாம். சரி, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ஏன்னா இன்னைக்கு நெட்வொர்க் சரியா இல்லை, அதனால கட்டாய கட்டாயம் வந்ததுங்க ஐயா. அதனாலதான் ஐயா மறுபடியும் ஒரு வேண்டுதல் தான் ஐயா. நான் கண்டிப்பா டெஃபினட்டா எடுக்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. நான் இது இன்னைக்கு ஆ, என்னன்னா பாரம்பரியத்துல பாரம்பரிய அரிசிகளை மருந்துகள் கண்டுபிடிக்காத காலகட்டத்துல எப்படி மருந்தை பயன்படுத்திருக்காங்கன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுட்டோம். சரிங்க ஐயா. வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. சுப்பிரமணி, திருவள்ளூர். ஐயா சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் ஐயா, இப்போ எனக்கு எங்க ரிலேஷன்ல எங்க பர்சனல் கொஸ்டின் கேட்கலாங்களா? ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. ஆ. எங்க சித்தி பையனுக்கு, எனக்கு தம்பி வேணும், அவருக்கு நுரையீரல்ல கேன்சர். சரிங்க ஐயா. அவருக்கு எந்த மாதிரி அரிசி, இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? ஆஹ், ஐயா எப்படி இருந்தாலும் அவர் என்ன வயசுங்க ஐயா அவருக்கு? 51. ஐயா முதல்ல மில்லட்ஸ் கொடுங்கய்யா, சிறுதானியங்கள் கொடுங்க. சரி. ஆமா கேன்சர் என்ன இது வாட்ஸ்அப்ல ரிப்போர்ட்ஸ் பர்சனலா ஷேர் பண்ணுங்க, நான் ஃபுல்லா கோத்ரா பண்றேன். என்ன ஸ்டேஜ் சரி. கேன்சர், என்ன டைப்ஸ் ஆஃப் கேன்சர்லாம் இருக்கு அதை பார்த்துடுறேன். பார்த்துட்டு அவருக்கு சரி. வந்து இருந்தாலும் வந்து கிரேட் 2 தான் இருக்கும். லங் சரி. கேன்சர்லாம். ம். ஸ்மோக்கருங்களா? அதெல்லாம் அப்புறம் பர்சனலா பேசிக்கலாம் அந்த பையன். இல்ல, இல்ல இல்ல, அவர் எந்த விதமான நீங்க பழக்கமும் கிடையாது. பர்சனலா ஷேர் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். பட் என்ன அட்வைஸ் பாத்தீங்கன்னா 8 மில்லட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன், நானே அனுப்புறேன், நம்ம திருவாரூர் அனுப்புறேன். அதை சரி. வந்து மவுத் டிசால்விங் அவங்களுக்கு கொடுங்க, 2 வேளை கொடுங்க. சரி. மார்னிங் மில்லட்ஸ் வேற, ஈவினிங் மில்லட்ஸ் வேற. முதல்ல வந்து அவங்களுடைய அந்த பயோஆக்டிவ் ப்ரொஃபைல் வந்து என்ரிச் பண்ண ட்ரை பண்ணுவோம். 2-3 மந்த்ஸ் கொடுத்து பரவாயில்ல. கொடுத்துட்டு சரி. நம்ம பாரம்பரிய அரிசிகளோட புரோட்டோகாலுக்குள்ள அவரை கொண்டு போவோம். இன்னைக்கு சரி. என்ன பொறுத்து என்னன்னா கேன்சர் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, அது சரி. ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஜென்ரேட் ஆகிட்டு வர புது செல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆ. செல்ஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்றதுக்கான ப்ரொசீஜரை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எப்படிதான் மருந்து சரி. கொடுத்துருப்பாங்க, அது ஒரு பக்கம் போட்டும். ஏன்னா அது சரி. பாரம்பரிய வந்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது இது வெறும் அரிசி தானே, சித்தனம் தானே, சரி. அதனால வந்து கிராஸ் சரி. ஆகும். இது எதுவும் மருந்து சரி. கிடையாது, கிராஸ் ஆகாது. சரி. சேம் டைம் சரி. பயோஆக்டிவ்ஸ் வந்து டே 0 லெவல்ல ஒர்க் ஆகும். நம்ம அதை ஃபாலோ பண்ண முடியாது. சரி. கண்டிப்பா சரிங்க. நம்ம நன்றி, நன்றி, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, நன்றி. வேற எதனா விஷயங்களா ஐயா, நம்ம க்ளோஸ் பண்ணலாமா? ஐயா குரூப்ல இன்னைக்கு வாய்ஸ் கால் போடுங்க, வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் அதுக்கேற்ற மாதிரி. சரிங்களா? டவுட் தான் குரூப்ல வாய்ஸ் போடுங்க, நம்ம ரிப்ளை பண்றேன். ஐயா நன்றி, வணக்கங்க. ஐயா வணக்கம். நன்றி ஐயா. சரிங்க. வணக்கம். நன்றி ஐயா. நன்றி, மிக்க நன்றி, நன்றிங்க ஐயா. மிக்க நன்றி.